வணக்கங்க. மக்காசோளம் இது நம்ம விவசாயத்தில் அதிகமாக இருக்குது. இதை நாம் சாப்பிட்றதே இல்லை. இது நம்ம விதைச்சி ஒரு மாதம் ஆன அப்புறம் வேவிக்கிற பதம் வந்த அப்புறம் நாம் ஒரு 5-6 பூட்டை ஒடிச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து வேவிச்சோம்னா ரொம்ப சத்துக்கள் இருக்குதுங்க. நார் சத்து, இரும்பு சத்து, நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. இப்போல்லாம் மருந்து அதிகம் சேர்த்துக்கிறாங்க. நம்ம விவசாயத்தில் நாம் சாப்பிட்றதுக்குன்னே கொஞ்சமாக நம்ம ஒதுக்கி மருந்து சேர்க்காம விவசாயம் செய்யணுங்க. இது அதிகமாக நாம் எல்லாருமே சாப்பிட்லாம். நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. நம்ம கடையிலையும் நிறைய கிடைக்கும். மார்க்கெட்டுக்கு நிறைய கொண்டு வருவாங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. சாப்பிட்டு பாருங்க. ஈஸ்வரியின் நாளொரு மூலிகை சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இப்போல்லாம் நாம் எப்படி சாப்பிடுவோம்னா உப்பு மிளகா பொடியும் சேர்த்துக்கிறோம். அது அல்சரை மீண்டும் வரவேற்கும். எதுவுமே சேர்த்துக்க கூடாது. உப்பு மட்டுமே போதுமானதுங்க. நாம் குழந்தைங்களுக்கு ஒன்று ஒன்றா தொளிச்சு தட்டத்தில் வச்சோம்னா அழகா அள்ளி சாப்பிடுவாங்க. அப்படியே சாப்பிடுன்னு சொன்னால் அவங்க விரும்ப மாட்டாங்க. சரிங்க, சாப்பிடுங்க. நன்றிங்க.